பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு படம். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எப்படி லைக் பண்ணி பார்த்தாங்க இந்த படத்தை? கிட்ஸ் வந்து அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இது புது படம் மாதிரி இருந்ததா, ஏற்கனவே ரீ ரிலீஸ் மாதிரி இருந்ததா, ஒரு புது படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்ததா? ஆல்ரெடி பார்த்ததுன்னா ஆனா இப்போ வந்து ரீ ரிலீஸ் எஃபெக்ட் தான் இருக்கு. வேற என்ன வைபா இருந்தது உங்களுக்கு இந்த அந்த படம்? ஊஞ்சல் சீனு, அதுக்கப்புறம் உள்ள போய் சௌந்தர்யாவை கூட்டிட்டு வர சீன், அதெல்லாம் செம்ம வைபா இருந்தது. அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இன்னுமே அந்த சிக்ஸ் பேக்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு அந்த 3 hours லென்த் தெரிஞ்சதா இல்ல படம் போற ஃபாஸ்ட் நல்லா இருந்ததுங்களா? அந்த படம் ஃபாஸ்டா தான் போகும். 3 hours வந்து தெரியல, கடகடன்னு போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் வந்தா நீங்க கண்டிப்பா ஏத்துப்பீங்களா? அதுதான் கேக்குறேன். ரஜினி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்ப இருக்க ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. அது 25 years பிஃபோர் வந்ததுனால அப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதனால அது அப்ப ஹிட் ஆச்சு. இப்போ படையப்பா 2 வரப்போது அதே லைனே திருப்பி சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது இப்போ. So, அதனால இந்த படத்தோட ரெஸ்பான்சிபிள் தானே அந்த படம் வரும். அதுதான் கேக்குறேன். இந்த ரெஸ்பான்சிபிள் அதுதான் இப்போ அந்த தலைவரோட அந்த லைனை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பொம்பளைனா பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல, அது இப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். ஓகே.